சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். வணக்கம், செய்திச் சுருக்கம். இன்று முதல் 3 நாட்கள் ரெட் அலர்ட். டிட்வா புயல் ஊற்றும் அதிகனமழை, உச்சகட்ட எச்சரிக்கை லிஸ்டில் எந்தெந்த ஊர்? இலங்கை கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக மாறியது. அதற்கு டிட்வா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இலங்கை கடற்கரை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டியபடி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் புயல் நகர்ந்து வருகிறது. சென்னையிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கும் டிட்வா 30ஆம் தேதி தமிழகத்தின் வடக்கு கடலோர பகுதியை நெருங்கும். இதனால் தமிழகத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதன் அறிக்கை: தமிழகத்தை நோக்கி புயல் நகர்ந்து வரும் நிலையில் இன்று ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், காரைக்காலில் அதிகனமழை கொட்டி தீர்க்கும். இந்த ஊர்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 200 மில்லிமீட்டரை விட கூடுதல் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, சிவகங்கை, அரியலூர், மயிலாடுதுறைக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், கடலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டைக்கு ஆரஞ்சு அலர்ட், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூருக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 30ஆம் தேதியை பொறுத்தவரை திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கு ரெட் அலர்ட், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு ஆரஞ்சு அலர்ட், சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சிக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. புயல் காரணமாக தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மிரட்டும் புயல், பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்து வருகிறது. நாளை வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டிட்வா புயல் எதிரொலியாக கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாளை நடக்க இருந்த அண்ணாமலை பல்கலை தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவசியமின்றி வெளியில் வரவேண்டாம், முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: டிட்வா புயல் பாதிப்புகளிலிருந்து மக்களை காக்க 14 மாவட்ட கலெக்டர்களுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறேன். 16 மாநில பேரிடர் மீட்பு படைகளும் 12 தேசிய பேரிடர் மீட்பு படைகளும் கடுமையான மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து துறைகளும் முறையான திட்டமிடுதலோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதை கலெக்டர்கள் உறுதி செய்திட வேண்டும். பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையினை பின்பற்றி அவசியமின்றி வெளியில் வருவதை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதீத கனமழை, இயல்பு வாழ்க்கை முடக்கம், வெள்ளம், நிலச்சரிவில் 56 பேர் உயிர் பிரிந்த சோகம். அண்டை நாடான இலங்கையில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக கொட்டும் அதிதீவிர கனமழையால் அங்குள்ள முக்கிய நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. மழைநீர் மற்றும் நீர்நிலைகளிலிருந்து வெளியேறும் நீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பதுல்லா மோசமான பேரழிவை சந்தித்துள்ளது. நிலச்சரிவில் சிக்கி 21 பேர் மாயமாகினர். பலர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். ரயில்வே தண்டவாளங்களில் நீர் சூழ்ந்ததால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நுவாராவில் 4 பேர் பலியாகினர். மழை, வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 56 பேர் பலியாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.
தேயிலை தோட்ட பகுதிகளில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கடும் சேதத்தை சந்தித்துள்ளன. சாலை போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. வழக்கமான பருவமழையுடன் டிட்வா புயலின் தாக்கமும் சேர்ந்ததால் இலங்கை பேரழிவை சந்தித்துள்ளது. 20,000க்கும் மேற்பட்ட இலங்கை ராணுவ வீரர்கள் மீட்புப் பணியில் களமிறங்கியுள்ளனர். இந்திய கடற்படையைச் சேர்ந்த INS விக்ராந்த் கப்பல் மூலம் மீட்புப் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கி தவிப்போரை இந்திய ஹெலிகாப்டர்கள் மீட்டு வருகின்றன. மேலும் கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் இலங்கை மக்கள் பீதியடைந்துள்ளனர். 10 நாள் ஆகியும் FIR கூட போடல, நயினார் எச்சரிக்கை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுகவின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலனை கைது செய்யாமல் திமுக அரசு இழுத்தடிப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. ஜெயபாலனை கைது செய்ய வலியுறுத்தி தென்காசி, சங்கரன்கோவில், நாகர்கோவில், தூத்துக்குடி, தேனி, காஞ்சிபுரம், மதுரை, ராணிப்பேட்டை, வேலூர் என மாவட்ட வித்தியாசமின்றி தமிழகம் முழுதும் மனு கொடுத்தோம். இதுவரை FIR கூட பதியப்படாமல் இருப்பது காவல்துறை திமுக அரசின் ஏவல் துறையாகவே மாறிவிட்டதைத்தான் காட்டுகிறது. ஒரு நாட்டை வழிநடத்தும் முக்கிய பொறுப்பில் இருக்கும் தலைவருக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்து 10 நாட்களுக்கு மேலாகியும் கைது செய்யாமல் காலம் தாழ்த்துவதுதான் தேச பாதுகாப்பில் திமுக அரசு காட்டும் அக்கறையா, அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி பிரதமரின் பாதுகாப்பை விட மேலோங்கிவிட்டதா? முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு துளியளவும் இருப்பது உறுதியானால் உடனடியாக பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகியை கைது செய்ய வேண்டும். அல்லது கட்சி சார்போடு செயல்படும் பாசிச திமுக அரசை எதிர்த்து தமிழகம் முழுதும் பெரும் போராட்டங்களை முன்னெடுக்க தமிழக பாஜக தயங்காது என எச்சரிப்பதாக நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். PFI குண்டு வீசியது மறந்து போச்சா? தரம் தாழ்ந்த சபாநாயகர் அப்பாவு. NIA அறிக்கையை படிங்க, அண்ணாமலை ஆவேசம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது. தேச விரோத சிந்தனைகளும் பயங்கரவாத போக்கும் அதிகரித்து வருகிறது என கவர்னர் ரவி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். கவர்னர் கூறிய கருத்து பற்றி கேட்டதற்கு சபாநாயகர் அப்பாவு தமிழகத்தில் இருக்கும் ஒரே தீவிரவாதி கவர்னர் தான் என கிண்டல் அடித்தார். ஆளுநர் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சிருக்க முதல்வர் கூட அதை கடுமையா கண்டிச்சிருக்கிறாரு. தொடர்ச்சி ஆளுநர் இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஒரு பாதுகாப்பற்ற சொல்லிட்டு இருக்காரு. அவரு சொல்றது ஒரு வகையில உண்மைதான். ஒரே தீவிரவாதி அவரு தான், வேற யாருங்க தீவிரவாதி இல்லை. அவரு என்ன அவர் தன்னைத்தான் சொல்றாரு தீவிரவாதி, வேற யாரு. இந்த மாநிலத்துல தீவிரவாதமும் கிடையாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது. தீவிரவாதம் வந்துராதாண்டி விரும்பி பாக்குறாரு, அவ்வளவுதான். அப்பாவு பேட்டி தரும் வீடியோவை வெளியிட்டு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் திமுக அரசில் பயங்கரவாத சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தமிழக கவர்னர் RN ரவி சுட்டிக்காட்டியிருந்தார். அதற்காக கவர்னரையே தீவிரவாதி என்று அழைக்கும் அளவுக்கு சபாநாயகர் அப்பாவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு கோவையில் நடந்த கொடூரமான தற்கொலை குண்டு வெடிப்பை அப்பாவு மறந்துவிட்டாரா? பாரதிய ஜனதா அலுவலகங்கள் மற்றும் பாரதிய ஜனதா நிர்வாகிகளின் நிறுவனங்கள் மீது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா குண்டர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசியதை அப்பாவு மறந்துவிட்டாரா? தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளில் ஆழமாக வேரூன்றிய பயங்கரவாத அமைப்புகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக NIA வெளியிட்ட அறிக்கைகளை சபாநாயகர் எப்போதாவது படித்து பார்த்திருக்கிறாரா? எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழகத்தில் பாதுகாப்பான ஒரு சூழலை உறுதி செய்ய திமுக அரசு தவறியதால் மக்கள் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். அதே நேரத்தில் 1998ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தின் மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி பாஷாவின் இறுதி ஊர்வலத்துக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கி தியாகி போல அவருக்கு பிரியாவிடை அளிக்கப்படுகிறது என அண்ணாமலை கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்திற்காக 9 விஷயங்கள் கடைபிடியுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் போதனை நமது கொள்கைகள். மோடி. கர்நாடக மாநிலம் உடுப்பியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணர் மடத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உடுப்பி டவுனிலிருந்து கல்சங்கா சந்திப்பு வரை மோடி ரோட் ஷோ நடத்தினார். சாலையின் இருபுறமும் நின்றிருந்த தொண்டர்களும் மக்களும் மலர்கள் தூவி ஆரவாரமாக வரவேற்றனர். உடுப்பி கிருஷ்ணர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபட்டார்.
கருவறையில் உள்ள கிருஷ்ணரை 9 ஜன்னல்கள் வழியாகத்தான் பக்தர்கள் தரிசிக்கின்றனர். இந்த ஜன்னலுக்கு கனகன கிண்டி என்று பெயர். துறவி கனகதாசர் கிருஷ்ணரை தரிசித்ததாக நம்பப்படும் ஜன்னலுக்கு தங்க கவசம் வேயப்பட்டுள்ளது. அதை பிரதமர் மோடி திறந்து வைத்து அந்த ஜன்னல் வழியாக கிருஷ்ணரை தரிசித்தார். கருவறை முன்பாக தங்கக்கூரை வேயப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட ஸ்வர்ண தீர்த்த மண்டபத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அதன்பின் நடைபெற்ற பகவத்கீதை பாராயண நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி பங்கேற்றார். பிரதமருடன் சேர்ந்து மாணவர்கள், துறவிகள், அறிஞர்கள் உட்பட சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் பகவத்கீதை பாராயணம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, பகவான் கிருஷ்ணரின் போதனைகள் அனைத்து யுகங்களிலும் நடைமுறைக்கு ஏற்றவை. கீதையின் வார்த்தைகள் தனிநபரை மட்டுமல்ல, தேசத்தின் கொள்கையையும் வழிநடத்துகின்றன என கூறினார். நாம் மக்களின் நலனுக்காக பாடுபட வேண்டும் என கீதை சொல்கிறது. அதன்படிதான் சப்கா சாத், சப்கா விகாஸ், சர்வஜன் சுகாயா உள்ளிட்ட நமது கொள்கைகள் இருக்கின்றன. ஏழைகளுக்கு உதவும் ஆயுஷ்மான் பாரத், ஆவாஸ் யோஜனா, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நாரி சக்தி வந்தன், அதிநியம் ஆகிய திட்டங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வசனங்களால் ஈர்க்கப்பட்டவைதான் என மோடி சுட்டிக்காட்டினார். அமைதி, உண்மையை நிலைநாட்ட அடக்குமுறையாளர்களுக்கு முடிவு கட்ட கீதை நமக்கு கற்பிக்கிறது. அதுதான் நமது பாதுகாப்பு கொள்கையின் அடிப்படை. இந்த உறுதியை ஆபரேஷன் சிந்தூரில் நாடு பார்த்தது. மிஷன் சுதர்ஷன் சக்ரா மூலம் நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளோம். எதிரிகள் ஊடுருவ துணிந்தால் சுதர்ஷன் சக்ரா அவர்களை அழித்துவிடும். நாடு தற்சார்பு அடைய 9 விஷயங்களை மக்கள் பின்பற்ற வேண்டும். தண்ணீர், நதிகளை பாதுகாப்பது, மரக்கன்றுகள் நடுவது, வறுமையில் இருக்கும் ஒருவரையாவது முன்னேற்றுவது, சுதேசி இயக்கத்தை ஊக்குவிப்பது, இயற்கை விவசாயம், எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பது, யோகாசனம் செய்வது, பண்டைய நூல்களை பாதுகாப்பது, நாட்டில் பாரம்பரியத்துடன் தொடர்புடைய குறைந்தது 25 இடங்களுக்கு செல்வது ஆகிய 9 தீர்மானங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார். இந்தியா வரும் அதிபர் புட்டின் மோடியுடன் முக்கிய பேச்சு. உலகளவில் எதிர்பார்ப்பை எகிர வைக்கும் சந்திப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் இந்திய வருகை உறுதி செய்யப்பட்டுள்ளது. டிசம்பர் 4, 5 ஆகிய 2 நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடியுடன் புட்டின் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். 23வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி, அதிபர் புட்டினுடன் இருநாட்டு அமைச்சர்கள், அதிகாரிகள், தொழில்துறையினர் பங்கேற்கின்றனர். அதிபர் புட்டினுக்கு ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்து விருந்து தரவிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யாவில் பயணம் மேற்கொண்டார். அப்போது ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்தியாவுக்கு வர வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் அழைப்பை புட்டினிடம் தெரிவித்தார் தோவல். அதைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் புட்டினும் சந்தித்தனர். புட்டினுடன் காரில் மோடி பயணித்தபோது இருவரும் 1 மணி நேரம் முக்கிய ஆலோசனை நடத்தினர். அப்போது அமெரிக்க ரஷ்ய உறவு, ரஷ்ய உக்ரைன் போர் குறித்து இருவரும் பேசினர். இந்தியாவுக்கு வருகை தர வேண்டுமென மோடியே நேரில் அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பின் பேரில்தான் இப்போது புட்டின் இந்தியா வருகிறார். புட்டினுடன் மோடி என்னென்ன விஷயங்கள் பற்றி பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளவில் எழுந்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறார். ஆனாலும் போரை முடிவுக்கு கொண்டுவர அவரால் முடியவில்லை. இதற்கு காரணம் ரஷ்யாவிடம் சீனா, இந்தியா போன்ற நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குவதுதான் என ட்ரம்ப் உறுதியாக நம்புகிறார். ரஷ்யா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வர்த்தகம் மூலம் பெருமளவு லாபம் சம்பாதிப்பதால் போருக்கு தேவையான நிதி கிடைத்து விடுகிறது என நினைத்த ட்ரம்ப் இந்தியா மீது 25% அபராத வரி விதித்தார். ஏற்கனவே அமெரிக்கா இந்தியா மீது 25% பரஸ்பர வரி விதித்திருந்த நிலையில் இந்த 25%ம் சேர்ந்தால் அமெரிக்க வரி 50%ஆக உயரும். அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்கள் மீது 50% வரியை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த போதும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை, குறைக்கவும் இல்லை. இதனால் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களான ராஸ்நெஃப்ட், லுக்கோயில் ஆகியவை மீது பொருளாதார தடையை விதித்தார் அதிபர் ட்ரம்ப். ரஷ்யாவின் இருபெரும் எண்ணெய் நிறுவனங்கள் மீதான பொருளாதார தடை கடந்த 21ஆம் தேதி அமலுக்கு வந்த நிலையில் அந்த நிறுவனங்களிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்து கொண்டது. அமெரிக்க தடைக்கு முன் இந்தியா ஒரு நாளுக்கு 19 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தது. பொருளாதார தடையை ட்ரம்ப் அறிவித்த பிறகு இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயின் அளவு ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேரலாக சரிந்தது. இது டிசம்பர், ஜனவரி மாதங்களில் இன்னும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இப்படிப்பட்ட சூழலில் ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்திய வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியாவுக்கு 25% அபராத வரி விதித்தபோதே அதிபர் டிரம்புக்கு புட்டின் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதனால் கடந்த சில மாதங்களாகவே இந்தியா ரஷ்யா உறவில் நெருக்கம் அதிகரித்தது. புட்டின் மோடி சந்திப்பின் போது அமெரிக்க வரி விதிப்பு, எண்ணெய் இறக்குமதி விவகாரம் உள்ளிட்ட எல்லா விஷயங்கள் பற்றியும் விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பிரதமர் மோடி வலியுறுத்துவார். அது மட்டுமின்றி இருநாட்டு உறவை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்தும் இருவரும் பேசுவார்கள் எனவும் டெல்லி வட்டாரங்கள் கூறின.